Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து இன்னைக்கு வந்து Wednesday வந்து நைட் டின்னர் தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோம் செமையா பண்ண போறோம். என்னெல்லாம் பண்றோம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள வந்து பாருங்க. ஓகே friends, வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து புதுசா நம்ம லாஸ்டா வந்து வாங்குன சட்டில வந்து நம்ம வந்து சிக்கன் லெக் பீஸ் செய்ய போறோம். இதுல வந்து எறா வந்து வறுவல் மாதிரி செய்ய போறோம். இது வந்து செமி கிரேவியா பண்ண போறேன் நானு. எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இதல சமைக்கிறது இதுதான். இப்போ வந்து சிக்கனுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம், எறாவுக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கனுக்கு வந்து இது நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு 4 பூ, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 3, அப்புறம் வந்து கல்பாசி, இதுக்கு எறாவுக்கும் வந்து நம்ம வந்து இது வந்து நான் வந்து வறுவல் மாதிரி செய்ய போகிறேன். கொஞ்சமாக பூ, பட்டை வந்து சின்ன ஒரு 2 பீஸ் பட்டை, அன்னாச்சி பூ, இதுக்கும் வந்து கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கலாம். மூணு ஏலக்காய். இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து சோம்பு போட்டுக்கலாம், எறாவுக்கும் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து அதோட கரண்டி வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். முதல்ல சட்டின்றதுனால சமாளிக்குது ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வந்து அதுவும் தெரிச்சிட்ருக்கோம் எண்ணெய். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஏற்றி வச்சிடலாம். இனிமேல் வந்து சமைக்க வேண்டியது தான். எறாவுக்கும் வந்து ஒரு புடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன். இது வறுவல்ன்றதுனால வந்து நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து சேர்த்தியே போட்டுக்கலாம். சிக்கனுக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயமாக 2 கட் பண்ணி எடுத்தேன், அதை சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகா, இதுக்கு 2 பச்சை மிளகா, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம வதக்கி விடலாம். இது வந்து நல்லா ஹெவியாக இருக்குது, சூடு ஏறல. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எறா பண்ணுறீங்க, நான் வந்து சிக்கன் செய்கிறேன். ஓகேவா? ஏன் 2 இதுவை வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து இன்னும் சூடு நல்லா நீங்களே பண்ணணும். பதவி மட்டும் யாரானா மட்டும் செய்வாங்களாமா. இப்போ வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். வறுவல்ன்றதுனால வந்து ரொம்ப நிறைய வேணாம், கொஞ்சமாக தக்காளி. அது வதங்கட்டங்க, கொஞ்ச நேரம் வதங்கட்டும், அப்படியே விடுங்க. மிளகா பொடி காலி, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து மிளகா பொடியே அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ், வெயிலே காய மாட்டேங்குது. இதுக்கு என்ன தான் தீர்வோ, வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன்.
நம்ம வந்து நிறைய சாமான்லாம் போட்டு அழகாக சூப்பராக நான் வந்து அரைச்சிக்குவேன். இது வேறு எங்கே கலர் சேர்க்குறாங்களோன்னு வேறு பயமாக இருக்குது வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு. போதுங்க, நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் பயமாக தான் இருக்குது. சரி ஓகே, போகிற வரையும் போட்டேன். வெயில் காயிலன்னா வந்து மிளகா பொடி நம்ம அரைச்சாலும் வந்து கண்டிப்பாக பூச்சி விழும், அதெல்லாம் வந்து தயக்கமாக இருக்குது. இதுக்கு வந்து இப்போ வதங்கிருச்சு, வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதால் வந்து ரொம்ப டக்குன்னு ஈட் ஏறல. இப்போ தான் நல்லா சூடு பிடிக்குது. இது குட்டி பாத்திரன்றதுனால ஏறிடுச்சு. வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், ஆனால் வந்து நான் குழம்பு மிளகா பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குகிறேன். அது கொஞ்சம் எல்லா இதுவும் கலந்து இருக்கும். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இறா சேர்த்துக்கலாம். இறா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கவுசியப்பா போட்டு இருக்கிறாரு, மீதியெல்லாம் போட்டாச்சு நான். இது வந்து இவரோட டிஷ்ஷு. இது வந்து அப்படி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சரிங்க, இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சிக்கனும் அதே கையில் எடுத்து போட்டுருங்க. ஆமாம், அப்ரெண்டிஸ் பசங்க இவங்கெல்லாம். ஏங்க சிக்கன் எடுத்து போட்டுருங்க. போட்டுருங்க. இப்போ வந்து இறாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், நான் அடிக்கடி சொல்லுவேன் கௌசிப்பாக்கிட்ட, நாட்டுக்கே மகாராஜாவாக இருந்தாலும் அவங்க அம்மாவங்களுக்கு வந்து அவங்க குழந்தை தான், அந்த மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு அடுத்து வந்து நான் தான் கௌசியப்பாவுக்கு அம்மா மாதிரி. அதால் வந்து அவர் என்ன தான் பெரிய இதுவாக ஒர்க் பண்ணாலும் வந்து நம்ம வீட்டுக்குன்னு வந்தோம்னா நான் தான் பெரியவங்க. எல்லார் வீட்லேயும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் வந்து அவங்க பொண்டாட்டி பசங்கிட்ட வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது. இது பேசிக்கிட்டே இஞ்ச பூண்டை மறந்துட்டனே, கொடூரமே. ரெண்டுத்துலையுமே போடணும். சிக்கனுக்கும் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இறாவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் தண்ணிலாம் ஊற்றலை, வதங்கிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சிக்கன் வந்து 65க்கு எடுத்துகிட்டு வந்தார். அது வந்து நம்ம வந்து கிரேவி மாதிரி பண்ணிடுறேன் நான். நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இறா வந்து சட்டுன்னு ஆயிரும். சிக்கன் தான் வந்து கொஞ்சம் நேரம் ஆக போகுது வேகிறதுக்கு. இப்போ மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வந்து இறாவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு, மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கரம் மசாலா போட்டு இறக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கரம் மசாலா சேர்க்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூளும் அதே குணம்தான். கொஞ்சம் நம்ம முன்னாடியே போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா வந்து கசக்கும். அதில் வந்து ரெண்டுமே வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் போதும். வந்து சிக்கனும் வந்து வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து மூடி வச்சிடலாம், வேகட்டும். இது வந்து செமி கிரேவின்றதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கிறேன். அது வந்து வறுவல் தான், நல்லா வந்து இதாகிடுச்சுன்னா மிளகுத்தூள் கரம் மசாலா போட்டு இறக்கிடலாம். இதையும் வந்து அழகாக மூடி போட்டுடலாம். ரெண்டும் வந்து வேகட்டும்.
இதுக்கு வந்து நம்ம வந்து மெயின் டிஷ் வேணும்ல, நம்ம சைட் டிஷ்ஷே பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன். இது வந்து செமி கிரேவின்றதுனால வந்து சிக்கன் வந்து தண்ணி கொஞ்சம் நான் நிறைய ஊற்றியிருக்கிறேன். வெந்து அது கொஞ்சம் ஈரம் இருக்கட்டும்னு. எறா வந்து வறுவல், அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேகிற வரையும் இது பண்ணிவிட்டு கரம் மசாலா மிளகுத்தூள் அதுக்கப்புறம் போடலாம் லாஸ்ட்டாக. இப்போ வந்து இது வந்து வெந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெஜ் ரோல் மாதிரி பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு மாறிடுச்சு. சிக்கன் எடுத்துகிட்டு வரோம், சிக்கன் பண்ணிகிட்ருக்குறேன். சரி, இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். நானே ஹெல்ப் பண்ணட்டுமா? சப்பாத்தி மாவு யாராவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொடுத்துருவீங்க. நம்மளால் நல்லா ஹெவியாக பிசைய முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து கௌசி பாத்தாளிகள் கட்டிடுவேன். எப்போயாவது வீட்டில் இருந்தாங்கன்னா நான் மோஸ்ட்லி அவர் வரத்துக்குள்ளே பிசைஞ்சு வச்சு இது பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிப்பேன். அன்றைக்கி வந்து கௌசிப்பா பிசைஞ்சு கொடுப்பாரு. எப்போவுமே வந்து நம்ம பிசைகிறதுக்கும் அவங்க பிசைகிறதுக்கும் வந்து அந்த ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பிசையலாங்க. அதுதான் நீங்கள் பிசைகிறவங்க தான் ஊற்றிக்கணும் பாருங்கள். வந்து இறா வந்து நல்லா வெந்துருச்சு. வந்து மிளகு தூள் தூவிக்கலாம். ஏற்கனவே வந்து காரம் நல்லா இருக்கிறதுனால வந்து நான் கொஞ்சமாக மிளகு தூள் தூவிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. வந்து கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். இதுவும் வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்கலாம். வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இறா வந்து ரெடி ஆயிடுச்சு. செமையாக ரெடி ஆயாச்சு. வந்து நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். பசங்களுக்கு வந்து கொஞ்சமாக பூரி, எப்பவுமே வந்து இது பாதி அது பாதி செய்வேன் நான். இதுவும் சிக்கனும் வந்து வெந்துருச்சு. நான் வந்து எதுவும் வந்து மசாலா அரைச்சி ஊற்ற போதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப செமி கிரேவியாக தான் வைக்கிறோம். நமக்கு கிரேவி நிறைய தேவைப்பட்டால் தேங்காய் ஏதாவது அரைச்சி ஊற்றலாம். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, மசாலா அரைச்சி ஊற்றுறதுலாம் பிடிக்காது. கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நம்ம நிறுத்திட்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி லைட்டாக வந்து மிளகுத்தூள் சிக்கன் மசாலா லைட்டாக தான் போட்டேன். அவங்க இந்நேரத்துக்கு நைட்டில் வந்து மைல்டாகவே இருக்கட்டும் மசாலான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் எடுத்து பிறக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிச்சிட்ருக்குது. இந்த பக்கம் வந்து பூரி போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இது வந்து சப்பாத்தி. சாய் ஜனனிலாம் வந்து கொஞ்சம் பூரி விரும்புவாங்க. சப்பாத்தி வந்து எனக்கு கௌசிப்பாவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சப்பாத்தி வந்து ஒரு 4 சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். பூரி ஒரு 4 போட்டோம்னா சரியாயிடும்.
செம்மையா இருக்கு பார்க்கவே. சிக்கன் செம்மையா இருக்கு பார்க்கவே. கடையில சாப்பிட்றதோட சூப்பரா இருக்கு போலக்கே. சாய் இருக்குது. செம்மையா இருக்கு. ஹோட்டலோட செம்மையா இருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். செம்மையாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டு. உண்மையாகவே வந்து சப்பாத்திக்கும் பூரிக்கும் வந்து சிக்கன் கிரேவி அப்புறமா எறா தொக்குலாம் வந்து செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எறான்றது வந்து நான் மட்டும்தான் சாப்பிட மாட்டேன், இவங்க 4 பேருமே சாப்பிடுவாங்க. பசங்களும் சாப்பிடுவாங்க, கௌசிப்பாவும் சாப்பிடுவாங்க. சிக்கன் அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தார். எறா வந்து கொஞ்சம் சாப்பிட்றது இல்லை நான், அதில் வந்து சிக்கனும் வந்து நம்ம கிரேவி வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து செம்மையான ஒரு காம்பினேஷன் தான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட எங்களுக்கு வந்து இட்லி எனக்கு பர்பஸாக பசங்களுக்கு வந்து பூரி அதெல்லாம் பிடிக்கும். இருந்தாலும் வந்து இட்லிக்கு வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி தான் ஃபஸ்ட்டு ஊற்றி வைக்கலான்னு இருந்தோம். மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் வந்து சரி நம்ம வாங்கின மாவில் இட்லி ஊற்றினோம்னா பிடிக்க மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி நல்லா இருக்க மாட்டேங்குது. நாளைக்கு தான் மாவு அரைக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி வேணும்னா தோசை வேணும்னா 2 போட்டுக்கலான்ட்டு நான் சப்பாத்தி கொஞ்சம் பூரி கொஞ்சம் போட்டாச்சு. அதால் வந்து பசங்க தோசை கூட வேணான்னிட்டாங்க. இதுவே நல்லா இருக்குது, இதே சாப்பிட்றேன்னு ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி டாஸா இருக்குது? செம்மையாக இருக்குதா? பூரியா சப்பாத்தியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இதோடு நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.